கரிகாலா, இன்னும் 1 மணி நேரம் இவங்களுக்கு அவகாசம் இருக்கு. ஆளாளுக்கு என்னமோ அதிகாரம் பண்றிய? உன் தங்கச்சி மட்டும் என் மவனுக்கு இல்லன்னு ஆகட்டும், மொத்த குடும்பஞ்சோலிய முடிச்சு விட்டு போயிருவேன் பாத்துக்க. இங்க பாரு, நீ சாவு, அத பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது. எனக்கும் என் மவனுக்கும் பதில சொல்லிட்டு சாவுடா. அதுக்கு முன்னாடிலாம் நீ சாவ முடியாது. இந்த பாரு குணசேகரன், இனிமே நான் உன்னை அண்ணன்னு கூப்பிடணுமா என்னங்கறத நீயே முடிவு பண்ணிக்க. கரிகாலா, புடுறாந்தால சாவ போறியா? கல்லுமா மாமா, உனக்கு விசுவாசமா தானே இருந்தேன். உங்க ஆளை சுத்தி தானே கிடந்தேன். பின்ன எப்படி மாமா இப்படி நடந்தது? அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு ஏட்டு நீ சொல்லியா மாமா? என்ன பண்ற? என்ன பண்ற? மாமா என்ன ஓவரா இருக்கு? ஏய், எவனாவது வந்தீங்க என்கிட்ட கையெல்லாம் காமிச்சிட்டு என்ன பண்ணுவ? அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். வரைக்கும் பாத்துட்டு இருப்போமா? பாப்போம். நீ பாட்டுக்கே சாவ போற, என்னையா விட்டுட்டு போற? சும்மா என்னையும் கூட்டிட்டு போ, கையோட கூட்டிட்டு போயா. என் சாம்பல கடல்ல கரைச்சிரியா. அவ வேணாம், ஆதிர வேணாம், நான் உன் கூட வந்துடுறியா? ஏன் மாமா எழுதிட்டு இருக்க? ஏய், நீங்க எல்லாம் கூட இருந்தே குடி வரிச்சிருக்கீங்க. நரி கூட்டம் நீங்க. வெளியில போங்க. நீங்க ஏமாத்திதான் மலை மாதிரி இருந்தாரே மாமா, அத மரத்தை சாச்சிட்டீங்களே. அழாத மாமா, அழாதையா. எல்லாரும் சும்மா இருக்கணும். நீங்க அழாதீங்க. நீங்க என்ன அழுவுறீங்க? என்னடா செய்வேன் நானு? நான் ஒரு மனுஷன் என்ன செய்வேன்? சந்தோஷமா வீட்டு பொம்பளையிலே ஒன்னா சேர்ந்து இவ்வளவு பெரிய வேலையை பார்த்தாலும் என்ன, நான் எங்கடா போவேன்? என் தங்கச்சிக்கு நான் எப்படி நான் கல்யாணம் முடிக்கிறது? அழாதீங்க. எங்க ஆத்தாலே பொண்டாட்டியா? ஏமா உங்களால நம்பி எப்படிமா நான் வீட்டுக்குள்ள படுத்து உறங்கிறது? கழுத்தை நெரிச்சு கொல்ல மாட்டேன்னு என்னமா உறுதி? கண்டிப்பா செய்வேமா. மாப்பிள கவலைப்படாத மாப்பிள, கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும். ஆமா, நல்லது நடக்கும். தலையில தீயல் போடுங்க. அட போங்க மாமா. மாமா, என் தோரணைய என் கம்பீரத்தை பாத்திருக்கீங்கல்ல, என்னைய கோலையாக்கிட்டாளுங்களே மாமா. கோலையாக்கி உட்கார வச்சுட்டாளுங்களே. எழுடு பொம்பளையா உட்கார வச்சுட்டாளுங்களே மாமா. மாமா, அவங்க எல்லாம் வெளியிருந்து வந்த பொம்பளைய மாமா. அவங்க துரோகம் பண்ணலாம், என்னை பெத்த தாய்க்கு துரோகம் பண்ணலாமா மாமா? நான் எதுக்கு மாமா வாழணும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாமா. என்னாச்சு? ஏன் வண்டியை நிறுத்தின? அங்க 3 பேர் நிக்கிறாங்க பாரு. சரி, நம்ம நேரா போயிடலாம்ல. நம்ம நேரா போயிட்டு அவங்க நம்ம வண்டியை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடும். சரி, அதுக்கு அவங்க எனக்காக தான் வெயிட் பண்றாங்க. நான் கீழே இறங்கி அங்க போயிடுறேன். நீ வண்டி எடுத்துட்டு போயிடு. என்ன நீ முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, அவங்க எனக்காக தான் நிக்கிறாங்க. உன்னை யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. 2 பேரும் சேர்ந்து போனோன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நீயும் மாட்டிப்ப. நீ கல்யாணத்துக்கு டைமுக்கு போய் ஆகணும். நான் அவங்க கிட்ட பேசி அவங்கள டைவர்ட் பண்றேன். அந்த நேரத்தில் நீ வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு, இல்லைன்னா டோட்டலா சிக்கலாயிடும். சொல்றத கேளு. என்ன சொல்ற கௌதம்? நான் தான் சொல்றேன்ல, கிளம்பு. கௌதம் நில்லு. கௌதம் சொல்றத கேளு. Do what I say. கௌதம். என்ன சார், ஃபாலோ பண்றீங்களா? தெரியுதுல்ல, அப்புறம் நீ பாட்டுக்கு ஓடிட்டே இருக்க. ஆமா, என்ன எதுக்கு சார் துரத்துறீங்க? ஜீவானந்தம் ஆள் தானே நீ? எனக்கு ஜீவானந்தன் யாருன்னே தெரியாது. நீ சொன்னா நாங்க நம்பணுமா? வா, உன்னை விசாரிக்கணும். வா.
திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. ஆதிர, அவங்க தான் கிளம்பிட்டேன்னு ஜனனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கல்ல, பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இருக்காது, வந்துருவாங்க. இல்ல சக்தி, எனக்கு புரியுது அது. ஆனா அவங்க இன்னும் வரலையேன்னு எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. இந்நேரம் இந்த கரிகால மண்டபத்துக்கு போய் அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பான். அவரு வேற ஆளுங்களெல்லாம் அனுப்பி தேட விட்டுருப்பாரு. எனக்கு பயமா இருக்கு அண்ணி. யாராலையும் நம்மள கண்டுபிடிக்க முடியாது ஆதிர. நம்ம தள்ளி இருக்கிற கோயிலுக்கு போயிருப்போம்னு நினைச்சு மதுரைக்குள்ள இருக்கிற கோயில போய் தேடிட்டு இருப்பாங்க. ஹைடிங் இன் பிளைன் சைட்டுங்கிற மாதிரி நாம அவங்க பக்கத்திலேயே ஒளிஞ்சிட்டு இருக்கோம். அவங்களால நிச்சயமா அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கவே முடியாது. எனக்கு பயமா இருக்கு அண்ணி. என்ன தம்பி, ரெடியா? மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? டைம் ஆயிட்டு இருக்கு. பொண்ணு இவங்க தானா? ஆமா, மாப்பிள்ளை அவர் ரெடி ஆயிட்டு இருக்கார், வந்துருவார். எப்பவும் பொண்ணு வரதான் லேட் ஆகும், மாப்பிள்ளை சீக்கிரம் வந்துருவாரு. இப்ப பொண்ணு ரெடி ஆயிட்டாங்க, மாப்பிள்ளை இன்னும் வரலையே. சரி, நேரம் ஆயிட்டு இருக்கு, முகூர்த்தம் வேற நெருங்கிட்டு இருக்கு. நான் அந்த பிரகாரத்துல வெயிட் பண்றேன், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடறேன். நீங்க வந்து ஆரம்பிச்சிடலாம், சரியா? வந்துருவாங்க, நீங்க போங்க, சீக்கிரம் வந்துருவாங்க. அண்ணி, திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. எடுத்தாங்களா? நாட் ரீச்சபிள்ல தான் இருக்கு. ஐயோ, எவ்வளவு நேரம் அண்ணி? ஆதிர, அவங்க பெருமாள் மலையை தாண்டி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் சிக்னல் எங்கேயும் கிடைக்காது. மண்டைக்காடு வந்தால் கொஞ்சம் வரும், அதையும் தாண்டிட்டா வத்தலை குண்டு தான். வந்துருவாங்க, நீ டென்ஷன் ஆகாம இரு. ஐயோ, அப்படி பார்த்தா இந்நேரம் அவங்க ரீச் ஆயிருக்கணுமே சக்தி. அவங்க வரலன்னா எப்படி? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வந்துருவாங்க ஆதிர, நீ கொஞ்சம் பயப்படாத. நீ போய் கொஞ்சம் ரிலாக்ஸா உட்கார், வாங்க போலாம். இல்ல சக்தி, நீ கொஞ்சம் ட்ரை பண்ண. அங்கதான். நீ ட்ரை பண்ணி பாரு. ஹலோ, சொல்லுங்க நீ. சக்தி, நான் சொல்றதை மட்டும் கொஞ்சம் கவனமா கேளு. எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு பிரச்சனை கொஞ்சம் பெருசாயிடுச்சு சக்தி. அப்படியா? கரிகாலன், கதிர் எல்லாம் இங்க வந்து உண்மையை உடைச்சிட்டாங்க. உங்க அண்ணன், ஜான்சி ராணி எல்லாம் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க சக்தி. எல்லா பக்கமும் ஆளுங்களை அனுப்பி தேட சொல்லிருக்காங்க. நானும் அத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சிட்டோம். அவங்க நம்புறதாவே இல்லை சக்தி எங்களை. நீங்க எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிட்டு சீக்கிரமா கிளம்பிருங்க அண்ணே. சரி, நாங்க சீக்கிரமா எல்லாத்தையும் பண்ணிடுறோம். பாத்துக்கு சக்தி. ஆ, என்ன சக்தி? இல்ல, மண்டபத்துக்கு கரிகாலம் போய் அங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் போல் இருக்கு. ஐயோ, பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஜான்சி ராணி வேற ரொம்ப மோசமா நடந்துக்கிறாளாம். ஏதோ அண்ணி வந்து சமாளிச்சிருக்காங்க, ஆனா விஷயம் தெரிஞ்சு போச்சு. மதுரையை சுத்தி ஆள் அனுப்பி நம்மளை தேட சொல்லியிருக்காங்க போல. இப்ப என்ன செய்யறது? ஆனா என்ன ஒண்ணு, நம்ம இருக்கிற இடம் அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சு வர்றதுக்குள்ள நம்ம கல்யாணத்தை முடிச்சாகணும் ஜனனி. ஐயோ, சரி வாங்க, போவோம். உட்காருங்க, வாங்க. வந்துருவாங்க, இரு. நான் போய் ரோடு வரைக்கும் போய் அருண் வரானான்னு பார்த்துட்டு வந்தேன். நீங்க போய் உட்காருங்க. அண்ணி வாங்க, வாங்க வாங்க, ஆரம்பிச்சிடலாம், வாங்க. இந்தாங்கண்ணே, மோர் எடுத்துக்கோங்க. தாங்க, நான் கொடுக்க. மாமா, குடி மாமா. மாப்பிள, குடியா? மோர் மாமா, இதை குடி மாமா. சேலை இருக்குனதுல தொண்டை அடைச்சிருக்குமா மாமா? கழுத்து இருவி இருக்கும், கொஞ்சம் லேசா எதமா இருக்கும். குடிங்க. குடிக்கலையா? மாப்பிள, கவலைப்படாதயா, பொண்ணு கிடைச்சிடும். நான் நம்ம பார்ட்டி ஆளுகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். வயலுக மதுரை ஃபுல்லாக தேடுறாங்க, கண்டுபிடிச்சிடலாம்யா. ஆனா நம்ம விட்டு பொம்பளை ஆளுங்க அப்படி சதி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட நினைக்கலையா. வீட்டுக்கு வந்தவங்க தான் அப்படின்னு பார்த்தா உங்க அம்மாவும் கூட சேர்ந்து இப்படி காலை வாரிட்டாங்களாப்பா. ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாத குணசேகரா, எப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். ஆமாண்ணே, எல்லா பக்கமும் சொல்லிவிட்டாச்சுண்ணே. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, அவங்கள கண்டிப்பாக பிடிச்சிடலாம். மா, உனக்கு ஏதாவது தெரியும்னா தயவு செஞ்சு சொல்லுமா. எந்த கோயிலில் இருக்காங்க? கோயிலுக்கு போகிறோன்னு சொன்னாங்கப்பா, எந்த கோயிலுன்னு தெரியாது. அண்ணி, எனக்கும் தெரியாது தம்பி. உங்களுக்கு தெரியுன்றது எனக்கு தெரியும், ஆனா சொல்ல மாட்டீங்க. இருக்கட்டும், கண்டுபிடிக்கிறேன்.
நான் தானே விட்டேன், நானே பிடிக்கிறேன். போன கொடுங்க. எதுக்கு போன கொடுங்க? ஏன் நான் அந்த அரசுக்கு போட்டு கொடுங்க. டேய் இப்போ எதுக்குடா அவனுக்கு தேவையில்லாம பேசுற? உனக்கு என்ன பிரச்சனை? போட்டு கொடு. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் விலைக்கு கொடுங்க கொடுங்க. சொல்றா. ஏய் எங்கடா எங்க வீட்டு பொண்ணு? ஏய் யார்கிட்ட என்ன கேக்குற? ஏய் மரியாதை கெட்டுப்படும். எங்க வீட்டு பொம்பளைகளோட கூடி சேர்ந்துக்கிட்டு களமணித்தனமா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் பாக்குறியா? ஏய் இன்னும் 1/2 மணி நேரம் தான், அதுக்குள்ள என் தங்கச்சிங்க வந்து சேரல, உங்க அண்ணன் உங்க அண்ணி நீ அம்புட்டு பையிலையும் தொலைச்சு போடுவேன். ஏய் மரியாதையா பேசுடா. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? இத பாரா, யார் கூடி கூட்டு சேர்ந்து களவாணித்தனம் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. நான் என் தம்பியை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் நடிக்காதடா. ஏண்டா என் தங்கச்சியை கூட்டிட்டு போய் உன் தம்பியோட சேர்த்து வைக்கிறதுக்கு அங்க மாமாவோட பாத்துட்டு இருக்கல? கதிர்வேல், ஸ்டாப் யுவர் நான்சென்ஸ். இதுக்கு மேல நீ வார்த்தையை விட்ட விளைவுகள் மோசமா இருக்கும். இத பாரா, உன் தங்கச்சி காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. காட் இட். இதோட நிறுத்திக்க. கீப் தி போன். டேய் ஹலோ. டேய் 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 என்னடா சொன்னா? அவனுக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு போய் சொல்றானே. அவனுக்கு சம்மந்தம் இருக்கு இருக்கு. அவன் தான் நம்ம வீட்டு பொம்பளைகளோட சேர்ந்து இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதான் ஜனனின்னு ஒருத்தி இருக்காளே நம்ம வீட்டுல, இந்த மெட்ராஸ்காரி, எல்லாம் அவ பிளான் தானே. உங்க பொண்டாட்டிக்கு முதல்ல போன் போடுங்க. அவ போன் ரிப்பேர்ல இருக்க, அப்புறம் எங்க போறது? இல்லண்ணே, எல்லாம் சேர்ந்து தானே பிளான் பண்ணிருக்காங்க. அந்த அரும்பையில ஒளிச்சு வச்சுக்கிட்டு நம்ம ஆதிரியை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ண பிளான் பண்றாளுங்க. அது மட்டும் இல்லண்ணே, இந்த சக்தி பையிலே ராத்திரில இருந்து காணும். எல்லாம் பக்கா பிளானுங்க. கொஞ்சம் 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 அசந்துட்டேன். அதான் நானே பிடிக்கிறேன். நான் தானே விட்டேன், நானே பிடிக்கிறேன். நான் விட்டதை நானே பிடிக்கிறேன். காட்டுறேன். தம்பி மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க, நேரம் ஆயிட்டு இருக்கு. வந்துருவாங்க இரு. சக்தி, அவர் வேற மாப்பிள்ளைய கூப்பிடுங்கன்னு இருக்காரு. என்ன நடக்குது? என்ன செய்யலாம்? என்னாச்சு? என்ன சக்தி, வந்துருவாங்கன்னு கான்ஃபிடென்ட்டா சொன்ன, இன்னும் வரவே இல்ல. அதான் எனக்கும் ஒன்றும் புரியல. இப்ப என்ன செய்ய? அவர் வேற ஆர்வ கோளாரா இருக்காரு. பேசிட்டு வா. ஐயா, பொண்ணு கூப்பிட்டு ஆக வேண்டிய பூஜை ஆரம்பிச்சிடலாங்களா? மாப்பிள்ளை எங்கப்பா, ரெடி ஆயிட்டாரா? மாப்பிள்ளை வந்துகிட்டு இருக்காரு, டிராபிக்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஒரு 1/4 மணி நேரத்துல வந்துருவேன். இப்பதான் ஃபோன் வந்துட்டு இருக்காருன்றீங்க, ரெடி ஆயிட்டு இருக்காருன்றீங்க. முதல்ல பொண்ணை உட்கார வச்சு பூஜை பண்ணக்கூடாதுப்பா, மாப்பிள்ளை உட்கார வச்சு தான் பண்ணணும். சரி, என்னவோ சொல்றீங்க, பொண்ணை முதல்ல அழிச்சிட்டு வாங்க. இங்க உட்கார வச்சு நல்ல நேரத்துல பூஜை ஆரம்பிச்சிடலாம். என்ன வா, சீக்கிரம் வந்துட்டாங்களா? வாடி வா, சொல்றது கேளு. என்ன நீ உட்காரு, இப்படி உட்காரு. அண்ணி அவங்க வரட்டும். அண்ணி உட்காரு. அவங்க சொல்றது கொஞ்சம் கேளு. நீங்க புஷ்ப மாலை எல்லாம் கொண்டு வாங்க. அண்ணி நீங்க பாருங்க. ஐயா, நான் மாப்பிள்ளை கூட்டிட்டு வந்தேன். சீக்கிரம் அழைச்சிட்டு வாங்க. இந்த அட்சதை எப்படிங்க? நல்ல கடவுளை வேண்டிக்கோங்க. போன்ல லைனே போக மாட்டேங்குது. உங்களை ட்ரை பண்ணி நாட் ரீச்சபிள்ல தான் இருக்கு. இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் வரலையே. அப்பவே கிளம்பிட்டேன்னு சொன்னாங்கன்னு. சக்தி, வா அங்க போலாம். புரியலையே. மாப்பிள்ளை வந்துட்டாரா? நேரம் ஆயிட்டு இருக்கு. கிட்ட வந்துட்டாருங்க. இன்னும் வரலையே.
ட்ரெயினே போக மாட்டேங்குது ஜனனி. அவங்க கிளம்புன நேரத்துக்கு இதுக்குள்ள வந்திருக்கணும். இந்நேரத்துக்கு அவங்க வந்திருக்கணும்ல சக்தி. அப்போதுலேருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு, சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. என்ன பண்றது? சொல்லு சுரேஷ். அண்ணே, நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு வர முடியலண்ணே. அப்பா வந்திருக்காரு. நான் வத்தலக்குண்டுக்கு ஒரு முக்கியமான வேலையாக வந்துட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடு, பரவாயில்ல. அதுக்காண்டி மட்டும் ஃபோன் பண்ணலண்ணே. ஒரு முக்கியமான விஷயமா தான் ஃபோன் பண்ணேன். என்னது? நம்ம முகூர்த்தம் 11 மணிக்கு தானே? ஆமாம், 11 மணிக்கு தான். இல்லைண்ணே, நம்ம வீட்டு பொம்பளையெல்லாம் வத்தலக்குண்டு கோயிலுக்கு வந்திருக்காங்க. மணி 10:30 ஆகுது, இன்னும் இங்கே இருக்காங்க. என்னது? எங்கள் வீட்டு பொம்பளைங்களா? ஆமாண்ணே, உங்கள் தங்கச்சி, உங்கள் வீட்டு மருமக எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. எந்த கோயில் சொன்ன? வத்தலக்குண்டில் இருக்க முப்பாத்தம்மன் கோயில்ண்ணே. ரொம்ப நன்றி சுரேஷே, ரொம்ப நன்றி. என்ன கடைச்சிட்டாங்கடா, கடைச்சிட்டாங்கண்ணே. வத்தலக்குண்டு முப்பாத்தம்மன் கோயில் இருக்காங்கண்ணே. வாங்கண்ணே, பார்த்துருவாண்ணே இன்னைக்கு. கரிகாலா, எந்திரா மாமா. அவ எங்க வேணாலும் போய் தொலையட்டும், அத்தோட விட்டுலாம்னு தான் பார்த்தேன். ஆனா உனக்காக பாக்குறேன்டா. அவ எங்க போயிருந்தாலும் சரி, அவ கழுத்துல எவன் தாலி கட்டியிருந்தாலும் சரி, அந்த தாலி அறுத்தறிஞ்சிட்டு உன்னை கட்ட வைக்கிறேன்டா. ஆசீர்வாதம் பண்ணு. என்னை பெத்த தாய் காமிச்சு கொடுக்கல, என் ஆத்தா மீனாட்சி காமிச்சு கொடுத்துட்டாடா. குணசேகரன் யாருன்னு மதுரை மாவட்டமே பேச போகுது இன்னைக்கு. அக்காதான் கூப்பிடுறாங்க. ஹலோ ஜனனி, அங்க என்னாச்சு ஜனனி? அக்கா, அருண் இன்னும் வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஜனனி, இங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு போய் அங்க வந்துகிட்டு இருக்காங்க ஜனனி. அக்கா, என்னக்கா சொல்றீங்க? யார் சொன்னா? எப்படி தெரிஞ்சிச்சு? ஐயோ, எனக்கு தெரியல. யாரோ பார்த்துட்டு ஞான தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்க. அங்கதான் வந்துட்டே இருக்காங்க அவங்க. சீக்கிரம் சீக்கிரம் முடிங்க. அக்கா, சரிக்கா, நான் பாத்துக்கிறேன். என்ன அக்கா, நம்ம இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா? அவங்க எல்லாரும் கிளம்பி இங்க தான் வந்துட்டு இருக்காங்களா? மாட்டாடி, இப்ப என்னாச்சு? இப்ப இந்த பையில வேற காணுமே. இந்த இடம் எப்படி தெரிஞ்சதா? போன் போட்டு கேளு. ஐயோ ஆமா, முதல்ல நீ போனை போடு. போ போ போ. ஐயோ அண்ணா, என்ன பேசு? ஐயா, ஒரு 2 நிமிஷம் அது வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. ஹலோ ஜனனி. கௌதம், என்ன பண்ற நீ? கௌதம், கால் போது 11 o'clock ஷார்ப்பா வாங்கன்னு சொன்னேன்ல. என்ன ஆளைய காணோம்? ஃபோன் பண்ணா நீ எடுக்க மாட்டேங்கிற. அருணுக்கு லைன் போக மாட்டேங்குது. என்ன நடக்குது அங்க? அருண் இன்னும் வரலையா? வரலையாவா? கௌதம், நீ என்ன பண்ற? வரலையான்னு கேக்குறேன். 2 பேரும் ஒண்ணாதானே கிளம்புனீங்க? கிளம்பணும். ஆனா எங்க அவுட்டர்ல வர்றப்போ கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. போலீஸ் எல்லா வெஹிக்கிள்ஸையும் நிறுத்தி செக் பண்ணாங்க. அருணை பார்த்தா பிரச்சனை ஆயிடும்னு சொல்லிட்டு நான் மட்டும் கார்ல இருந்து இறங்கி அவனை அனுப்பிட்டேன். அவன் அப்பவே கிளம்பிட்டானே. கௌதம், என்ன விளையாடுறியா? அருண் இன்னும் இங்க வரல. ஆக்சுவலி எனக்கு ஒண்ணுமே புரியல. இடையில அவன் போன் ஆன் பண்ணி யார்கிட்டயும் பேசலன்னு நினைக்கிறேன். கௌதம், எவ்வளவு கேஷுவலா சொல்ற? உன்னை நம்பி நான் இங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டேன். எல்லாரும் முன்னாடியும் பைத்தியக்காரி மாதிரி நிக்கிறேன். இங்க எல்லாருக்கும் ஹோப் கொடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு இப்ப இங்க என்ன நடக்கும்னு தெரியுமா உனக்கு? வேற யாரையும் நம்ப முடியாதுன்னு உன்னை நம்பினேன். நீ இப்படி ஏமாத்துவன்னு நான் நினைக்கல. முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, ஏன் வரலன்னு தலையை பிச்சிட்டு இருக்கோம். ஜனனி, ப்ளீஸ் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். எங்க செக் பண்ணுவ நீ? கௌதம், இப்ப டைமே இல்ல கௌதம். ப்ளீஸ் நீ வெயிட் பண்ணு, நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். எனக்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடு. அதுக்குள்ள நான் அருணோட வேற அபவுட் சொல்றேன். ப்ளீஸ், ஓகேவா?
ட்ரஸ்ட் மீ. அண்ணி நான் வேணா பேசவா அண்ணி? அண்ணி 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 நான் ஒரே ஒரு தடவை பேசுறேன் அண்ணி. அண்ணி கௌதம், நான் இப்போ உன்னை நம்புறேன். நான் வெயிட் பண்றேன் ப்ளீஸ். ஆனா இப்ப டைம் இல்ல, புரிஞ்சுக்கோ. ஓகே ஓகே. அண்ணி என்ன அண்ணி? அண்ணி அருண் எங்க அண்ணி? என்ன ஜனனி, என்ன என்ன அண்ணி? கௌதம் சொல்ற அருண் எங்க போனான்னு அவனுக்கே தெரியல. போச்சு.